நீங்க எப்பவாவது ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டோ இல்லனா அவசரமா ஒரு 1/2 லிட்டர் பாலோ வாங்குறதுக்காக உங்க தெருமுனையில் இருக்கிற அந்த சின்ன மளிகை கடைக்கு போயிருக்கீங்களா? ம். ஆமா. நம்ம எல்லாருமே அடிக்கடி போறது தான் அது. பொருள வாங்கிட்டு அப்படியே சில்லறைய பாக்கெட்ல போட்டுட்டு உடனே வந்துடுவோம் இல்லையா? கண்டிப்பா. ஆனா இப்போ அந்த 300 சதுரடி அளவே உள்ள ஒரு சாதாரண கடை அமைதியா ஒவ்வொரு மாசமும் 1,00,000 ரூபாய் லாபம் சம்பாதிச்சு தர ஒரு பெரிய மெஷினா செயல்பட்டுட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அதுதான் உண்மை. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எந்த ஒரு பிரம்மாண்டமான கார்ப்பரேட் கம்பெனிய பத்தியும் பேச போறதில்ல. ஆமா. உங்க தெருமுனையில இருக்கிற ஒரு சாதாரண மினி சூப்பர் மார்க்கெட் எப்படி மாசம் 1,00,000 ரூபாய் லாபம் பாக்குற பிசினஸா மாறுதுன்னு தான் முழுமையா திறந்து பார்க்க போறோம். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் பாத்தீங்கன்னா மிக மிக தெளிவானது. ஓ அப்படியா? அது நிஜமாவே சாத்தியம்னு சொல்றீங்களா? கண்டிப்பாங்க. மளிகை வியாபாரம் அப்படிங்கிறது எந்த ஒரு பொருளாதார வீழ்ச்சியிலையும் அடிவாங்காத ஒரு துறை. மக்கள் உணவு சாப்பிட்றதையும் அன்றாடம் பல் துலக்கிறதையும் நிறுத்த போறது இல்லையா? ஆமா, அது ஒரு அடிப்படை தேவை. அதனாலதான் சரியான திட்டமிடல் இருந்தா அந்த 1,00,000 ரூபாய் லாபம் அப்படிங்கிறது எந்த ஒரு சாதாரண மனிதருக்கும் சாத்தியம்தான். இது வெறும் பொருட்கள் விற்கிற இடம் இல்ல. வேற என்ன? இது மனிதர்களோட அன்றாட வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு சப்ளை செயின் நெட்வொர்க். அருமையா சொன்னீங்க. சரி, இந்த 1,00,000 ரூபாய் லாபம்ங்கிற இலக்கு அடையறதுக்கு முன்னாடி கடைய எங்க அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படை பிரச்சனைக்கு வருவோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு கடைக்கு 300 முதல் 600 சதுரடி அளவுள்ள இடம்தான் மிகச் சரியானதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. இது ஏன் இவ்வளவு குறிப்பிட்ட அளவா இருக்கணும்? அது ஏன்னா இதை விட பெருசா இருந்தா என்ன பிரச்சனை வந்துற போது? அதோட முக்கிய சாலைகள், பள்ளிகள் அல்லது குடியிருப்புகளுக்கு பக்கத்துல இது அமையணும்னு சொல்றாங்களே. இது பார்க்க கரெக்டா அந்த மோனோபோலி போர்டு கேம் மாதிரி இருக்குல்ல? ஆமா, மிகச் சரியான உதாரணம். சரியான இடத்தை நீங்க பிடிக்கலனா உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் நீங்க அவுட், அப்படிதானே? அதேதான். மளிகை வியாபாரத்துல விசிபிலிட்டி, அப்புறம் வாடிக்கையாளர்களின் நடமாட்டம், அதாவது ஃபுட்பால், அதுதான் எல்லாமே. ஒரு கடை தனக்கான கஸ்டமர்ஸ அதிகபட்சம் ஒரு 500 மீட்டர் சுற்றளவுல இருந்து தான் பெறுது. அதனால குடியிருப்புகளோட மையத்துல இருக்கிறது மிக மிக அவசியம். சரி, இப்போ அந்த கடையோட அளவை பத்தி பாப்போம். ஆமா, ஏன் 300 முதல் 600 சதுர அடின்னு கேட்டீங்க இல்லையா? இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்வீட் ஸ்பாட். ஸ்வீட் ஸ்பாட்னா? அதாவது 300 சதுர அடிக்கு கீழே இருந்தா வாடிக்கையாளர்கள் சுயமாக பொருட்களை எடுத்து பார்க்குற ஒரு சூப்பர் மார்க்கெட் அனுபவத்தை கொடுக்க முடியாது. ரொம்ப நெருக்கடியா இருக்கும். ஓ, இடிச்சிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ஆமா. அதே சமயம் 600 சதுர அடிக்கு மேல போச்சுன்னா அந்த ஏசி செலவு, வேலை செய்யற ஆட்களோட சம்பளம், அப்புறம் முக்கியமா வாடகை, இதுவே உங்க லாபத்தை முழுமையா முழுங்கிடும். நீங்க சொல்ற அந்த வாடகை மற்றும் செலவுகள் பாயிண்ட் என்ன ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. சொல்லுங்க. இந்த தொழிலை தொடங்குறதுக்கு ஒரு 2 முதல் 4 லட்சம் ரூபாய் முதலீடு தேவைன்னு ஒரு கணக்கீடு இருக்கு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி. ஒரு நடுத்தர வர்க்க நபர் தன்னுடைய வேலையை விட்டுட்டு அல்லது தன் சேமிப்பெல்லாம் போட்டு ஒரு சின்ன மளிகை கடையை தொடங்க நினைக்கும் போது ஆரம்பத்திலே 4 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கொஞ்சம் பயமுறுத்துற தொகை இல்லையா? கண்டிப்பா. இதுல ஏதாவது ரிஸ்க் இருக்குமோன்ற தயக்கம் வராதா? அந்த தயக்கம் வர்றது ரொம்ப ரொம்ப இயல்புதான். ஆனா அந்த 4 லட்சம் ரூபாய் எப்படி பிரிக்கப்படுது அப்படிங்கறத நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். எப்படி பிரிக்கப்படுது? இது ஏதோ காத்துல கரையிற செலவு கிடையாதுங்க. உதாரணமா கடையோட வாடகை, முன்பணம் 1 லட்சம் ரூபான்னு வச்சுப்போம். சரி, அட்வான்ஸ். ஆமா, அது உங்களுடைய பணம் தான், திரும்ப கிடைக்கக்கூடியது. அடுத்ததா ரேக்குகள் அமைக்க ஒரு 50,000 ஆகும். அப்புறம் பில்லிங் சாஃப்ட்வேர், சிஸ்டம்க்கு ஒரு 10,000 செலவாகும். ஓ, இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்ட். இது ஒரு முறை செய்யப்படுற உள்கட்டமைப்பு முதலீடு. மீதி இருக்கிற அந்த 1.5 முதல் 2 லட்சம் ரூபாய் தான் நீங்க வாங்குற ஆரம்ப கட்ட சரக்குகளுக்கான முதலீடு. அந்த பொருட்களும் உங்க அலமாரிகள்ல இருக்கிற ரொக்க பணம் தான். ஆடம்பர பொருட்களை விற்கிற ஒரு கடையை விட இந்த அரிசி, பருப்பு, பால் விற்கிற கடையில ரிஸ்க் அப்படிங்கிறது மிக மிக குறைவு. ஓ, இப்படி பிரிச்சு பார்க்கும்போது அந்த பயம் கொஞ்சம் குறையுது. சரி, இப்போ உள்கட்டமைப்பு ரெடி, கடை திறந்தாச்சு. சூப்பர். அந்த 1 லட்சம் லாபம் அப்படிங்கிற மேஜிக் எப்படி நடக்குதுன்னு அந்த கணக்குக்கு வருவோம். தினமும் 20,000 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கணும். அதுல சராசரியா 15% லாபம் இருந்தா மாசம் 90,000 ரூபாய் கிடைக்கும். ஆமா, கரெக்டான கணக்கு. இது போக இதர வழிகள்ல வர லாபத்தையும் சேர்த்தா 1 லட்சம் சாத்தியம்னு சோர்சுகள் சொல்லுது. ஆனா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நேயர்களின் சார்பா நான் ஒரு பிராக்டிக்கலான கேள்வியை கேட்கிறேன்.
தினமும் 20,000 ரூபாய் சேல்ஸ் பண்ணணும்னா வெறும் 10 ரூபாய் பிஸ்கட்டையும் 1/2 லிட்டர் பாலையும் வித்து எப்படிங்க இதை ரீச் பண்ண முடியும்? அது ஒரு நியாயமான கேள்விதான். அதுவும் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் டிமார்ட், ரிலையன்ஸ் மாதிரி பெரிய சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு மாத மளிகையை மொத்தமா வாங்கிடுறாங்களே, அப்புறம் எப்படி இந்த சின்ன கடையில தினமும் 20,000 ரூபாய் வியாபாரம் நடக்கும்? அருமையான கேள்வி. இப்போ பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கும் உங்க தெருமுனை கடைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன வித்தியாசம்? மக்கள் அவங்க மாத மளிகையை மொத்தமா வாங்க பெரிய கடைகளுக்கு போகலாம். ஆனா உங்க கடைக்கு அவங்க வர்றது பில்லின் ஷாப்பிங், அதாவது அன்றாட அவசர தேவைகளுக்காக. ஓ, பில்லின் ஷாப்பிங். ஆமா, தினமும் காலையில ஃப்ரெஷ்ஷான பால், தயிர், முட்டை, காய்கறிகள் வேணும். திடீர்னு வீட்ல கெஸ்ட் வந்தா ஸ்நாக்ஸ் வேணும். இது எல்லாமே ரொம்ப வேணுமா விக்கிற பொருட்கள், அதாவது ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ். ஆக ஒரு கஸ்டமர் 2000 ரூபாய்க்கு மொத்தமா வாங்குவார்னு நாம காத்துட்டு இருக்க கூடாது. கண்டிப்பா கூடாது. மாறாக நிறைய வாடிக்கையாளர்கள் போய்க்கொண்டே இருப்பாங்கன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. இப்போ ஒரு கஸ்டமர் பால் வாங்க வருவார். கவுண்டர்ல இருக்கிற பிரெட்டை பாப்பார், அதையும் எடுப்பார். அப்படியே குழந்தைக்காக ஒரு சிப்ஸ் பாக்கெட். அதேதான். அவரோட பில் ஒரு 150 ரூபாய் வரும். இப்படி ஒரு நாளைக்கு 130லிருந்து 150 வாடிக்கையாளர்கள் உங்க கடைக்கு போனாங்கன்னா அந்த 20,000 ரூபாய் இலக்க மிக எளிதா அடைஞ்சிடலாம். அடா, கணக்கு பார்க்க ஈஸியா இருக்கே. இது முழுக்க முழுக்க வாடிக்கையாளர்களின் வருகை அப்புறம் விற்பனையோட வேகத்தை பொறுத்ததுதான். சரி, விற்பனை இலக்க அடைஞ்சிரலாம். ஆனா அந்த 15% லாப வரம்பு, எனக்கு தெரிஞ்ச வரை பெரிய கார்ப்பரேட் பிராண்ட் பொருட்கள்ல லாபம் மிக குறைவா தான் இருக்கும். ஆமா, அது உண்மைதான். உதாரணத்துக்கு ஒரு ஃபேமஸான பிராண்ட் சோப் வித்தா 1 ரூபாயோ 2 ரூபாயோ தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி 15% சராசரி லாபத்தை மெயின்டைன் பண்றது? இங்கதான் ஒரு கடையை நடத்துற உரிமையாளரோட வியாபார தந்திரம் ஒழிஞ்சிருக்கு. நீங்க சொன்னது 100% உண்மை. பெரிய விளம்பரங்கள் வர்ற பிரபலமான பிராண்டுகள்ல லாப வரம்பு வெறும் 5 முதல் 8% தான் இருக்கும். ஆனா அது வேகமா வித்துடும். கஸ்டமர் அந்த பிராண்டை கேட்டே வாங்குவார். ஆமா. ஆனா பாத்தீங்கன்னா தரமான உள்ளூர் பிராண்டுகள், அதாவது லோக்கல் பிராண்டுகள்ல உங்களுக்கு 25 முதல் 30% வரை லாபம் கிடைக்கும். ஒரு நிமிஷம், மக்கள் ஏன் தங்களுக்கு பரிச்சயமில்லாத ஒரு லோக்கல் பிராண்ட வாங்க போறாங்க? அது ஒரு நல்ல கேள்வி. டிவில விளம்பரம் வர்ற பிரபலமான பிராண்ட தானே தேடுவாங்க. அங்கதான் உங்க கடையோட இடமைப்பும் உங்க தனிப்பட்ட தொடர்பும் வேலை செய்யுது. அதாவது பிரபலமான பிராண்டுகளை கடையில கொஞ்சம் கீழே இருக்கிற ரேக்குகள்ல வைப்பாங்க. ஓஹோ. ஆனா அதிக லாபம் தர்ற லோக்கல் பிராண்ட் நெய், முறுக்கு அல்லது தின்பண்டங்களை வாடிக்கையாளர்களின் கண் பார்வைக்கு நேரா அந்த ஐ லெவல்ல அடுக்கி வைப்பாங்க. இது சூப்பர் ட்ரிக். அதோட, சார் இந்த ஊர் ஸ்பெஷல் மிக்சர் புதுசா வந்திருக்கு, டேஸ்ட் சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கன்னு ஓனர் தனிப்பட்ட முறையில பரிந்துரைக்கும் போது வாடிக்கையாளர் நிச்சயம் அதை வாங்குவார். ஆமா, நாமே நிறைய தடவை அப்படி வாங்கியிருக்கோம். 10% சராசரி லாபம் சாத்தியமாகுது. வாவ், இந்த ஐ லெவல் பிளேஸ்மெண்ட் லாஜிக் நிஜமாவே சூப்பரா இருக்கு. இது அப்படியே வாடிக்கையாளர்களின் சைக்காலஜியோட சம்பந்தப்பட்டது இல்லையா? ஆமா, சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். வாடிக்கையாளர்களை எப்படி நம்ம கடையோட நிரந்தர வாடிக்கையாளர்களா மாத்துறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இன்றைய காலகட்டத்துல சௌகரியம், அதாவது கன்வீனியன்ஸ் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விற்பனை பொருளா இருக்கு. கண்டிப்பா, கன்வீனியன்ஸ் தான் இப்போ கிங். அப்போ வாட்ஸ்அப் மூலமா ஆர்டர்கள் எடுக்கிறது, இலவசமா ஹோம் டெலிவரி பண்றது, இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம்? அது மிக மிக முக்கியம். இப்போ நீங்க ஒரு கார்ப்பரேட் வேலையில இருக்கிறவரா உங்களை நினைச்சு பாருங்க. ஈவினிங் டிராஃபிக்ல ரொம்ப சோர்வா வீடு திரும்புறீங்க. ரொம்ப டயர்டா இருப்போம். ஆமா, வண்டியை நிறுத்தி கடைக்கு சென்று பொருட்களை வாங்க உங்களுக்கு பொறுமை இருக்காது. ஆனா நீங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போதே உங்க தெருமுனை கடைக்காரருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல மளிகை பட்டியலை அனுப்பிடுறீங்க. சரி. நீங்க வீட்டு வாசலுக்கு போகும்போது பொருட்கள் அங்கே டெலிவரி செய்யப்பட்டிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். அந்த சௌகரியத்தை நீங்க ஒரு முறை அனுபவிச்சிட்டீங்கன்னா பிறகு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பெரிய மால் பக்கமே நீங்க தலை வச்சு படுக்க மாட்டீங்க. இதுதான் வாடிக்கையாளர்களை நிரந்தரமாக்குற டெக்னிக். சூப்பர். இதோட நான் இன்னொரு சைக்காலஜி தந்திரத்தையும் சேர்க்க விரும்புறேன். சொல்லுங்க. இப்போ நம்ம தியேட்டருக்கு படம் பார்க்க போவோம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நுழையும் போது அந்த பாப்கார்ன் அப்புறம் காஃபியோட வாசனை வரும். கண்டிப்பா வரும். நமக்கு அது நிஜமாவே தேவை இருக்காது. ஆனா அந்த இடத்துல அது இருக்கிறத பார்த்த உடனே நாமே அறியாம அதை வாங்குவோம் இல்லையா? ஆமா, இம்பல்ஸ் பையிங்னு சொல்லுவோம். அதே இம்பல்ஸ் பையிங் உளவியல் தான் இந்த சின்ன கடைகள்லயும் நடக்குது. நீங்க பில் போடுறதுக்காக காத்துட்டு இருக்கிற அந்த ஒரு நிமிஷத்துல கரெக்ட், பில்லிங் கவுண்டருக்கு பக்கத்துல அழகா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற சாக்லேட், ஸ்வீகம் அல்லது பேட்டரிகளை பார்த்ததும் அட இதுவும் தேவைப்படுமே நம்ம வாங்கிடுவோம். முற்றிலும் உண்மை.
அந்த இம்பல்ஸ் பையிங் பொருட்கள் எல்லாமே மிக அதிக லாப வரம்பு புண்டவை அப்படிங்கிறது தான் இதில் உள்ள சூட்சுமம். ஓ அப்படியா? ஆமா, ஒரு 10 ரூபாய் சாக்லேட்ல உங்களுக்கு கிடைக்கிற லாப சதவீதம் ஒரு பெரிய 25 கிலோ அரிசி மூட்டையில கிடைக்கிற சதவீதத்தை விட அதிகமா இருக்கலாம். நிஜமாவா? இது ரொம்ப புது தகவலா இருக்கு. இதை தாண்டி வாடிக்கையாளர்கள் கிட்ட சிரிச்சு பேசுறது, அவங்களுக்கு தேவையானதை கேட்டு உடனே கொண்டு வந்து தர்றதுன்னு ஒரு நல்ல உறவு உருவாக்குறது தான் உங்க பிசினஸை நீண்ட காலத்துக்கு நிலைநிறுத்தும். அது 100க்கு 100 உண்மைங்க. மனிதர்களுடனான அந்த தொடர்பு தான் வியாபாரத்தோட ஆணிவேர். சரி, இப்போ கடைக்கு கஸ்டமர்ஸ் ரெகுலரா வர தொடங்கிட்டாங்க, விற்பனையும் ஜோரா நடக்குது. சூப்பர். ஆனா ஒரு தொழில் அப்படிங்கிறது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்லையே, அது ஒரு மாரத்தான். அதை தொடர்ந்து வெற்றிகரமா நடத்துறதுல உள்ள அன்றாட சவால்கள் என்ன? நிறைய சவால்கள் இருக்கு. முக்கியமா எனக்கு தோணுவது என்னன்னா, கடைய பாக்குற வாடிக்கையாளர்களுக்கு அலமாரிகள் முழுமையா அழகா இருக்கணும்னு நினைச்சு அளவுக்கு அதிகமா சரக்குகளை வாங்கி வைக்கிறது, இது ஒரு பெரிய தப்பு இல்லையா? எக்ஸாக்ட்லி. நீங்க தொற்றிருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. பல வியாபாரிகள், குறிப்பா புதிதா தொழில் தொடங்குறவங்க செய்யற மிகப்பெரிய தப்பே இந்த ஓவர் ஸ்டாக் செய்யறது தான். இது நான் ஒரு ஓட்டையான வாளி உதாரணத்தோட விளக்குறேன். ஓட்டையான வாளியா? ஆமா, நீங்க கடையில எவ்வளவுதான் வியாபாரம் செஞ்சு லாபத்தை அந்த வாளியில ஊத்துனாலும் காலாவதியான பொருட்கள் அல்லது டெட் ஸ்டாக் அப்படிங்கிற ஓட்ட வழியா அது ஒழுகிக்கிட்டே இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அந்த டெட் ஸ்டாக் எப்படி நம்ம லாபத்தை காலி செய்யுது? சொல்றேன். இப்போ நீங்க ஒரு பொருளை வாங்கி அது விற்காம உங்க அலமாரியிலேயே தூங்கிட்டு இருக்குன்னு வைங்க. அது வெறும் பொருள் அல்ல, அது உங்களோட முடக்கப்பட்ட மூலதனம். சரி. ஒருவேளை அந்த பொருளோட காலாவதி தேதி, அதாவது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம். அந்த 100 ரூபாய் பொருளை நீங்க குப்பையில வீசுறீங்க. ஆமா, வேற வழி இல்ல. அந்த 100 ரூபாய் நஷ்டத்தை ஈடுகட்ட நீங்க 10% லாபத்துல புதிதா 1000 ரூபாய்க்கு பொருட்களை வித்தாகணும். யோசிச்சு பாருங்க. அட கடவுளே! நீங்க 10 பொருட்களை வித்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச லாபத்தை ஒரே ஒரு காலாவதியான பொருள் காலி செஞ்சிடுது. அதனாலதான் வேகமா விற்கிற பொருட்களை மட்டும் உன்னிப்பா கண்காணிச்சு தேவையான அளவே ஸ்டாக் வைக்கணும். ஆஹா, இந்த லாஜிக் ரொம்பவும் பிரமாதமா இருக்கு. ஒரு பொருள் வீணா போனா அது அந்த பொருளோட நஷ்டம் மட்டும் இல்ல. கண்டிப்பா இல்ல. 10 புது பொருட்களை விற்ற உழைப்பும் வீணாகுது. இந்த இடத்துல அலட்சியம் காட்டினா மாத கடைசியில நோட்டு புத்தகத்துல 1 லட்சம் லாபம்னு இருக்கும், ஆனா கல்லாவுல பணம் இருக்காது. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் எனப்படும் இந்த சரக்கு நிர்வாகம் தான் ஒரு வியாபாரியோட உண்மையான திறமை. ஓகே, இப்போ லாபத்தை காக்குற வழிய பார்த்தோம். அடுத்து இதை எப்படி பெருக்கிறது? பிசினஸ் செட்டில் ஆயிடுச்சு, அடுத்த கட்டத்துக்கு விரிவுபடுத்துறது எப்படி? அதுதான் growth phase. ஒரு கடைய எப்படி மினி சூப்பர் மார்க்கெட் செயினா மாத்துறது? மொபைல் ரீசார்ஜ் செய்யறது, கேஸ் புக்கிங் செஞ்சு தரது போன்றவற்றால எந்த அளவுக்கு லாபம் வந்துடப்படுது? நேரடியா பாத்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ்லயோ அல்லது ஒரு பில் கட்டி தரதுலயோ உங்களுக்கு கிடைக்கிற கமிஷன் வெறும் சில ரூபாய்களா தான் இருக்கும். ஆமா, அது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லையா? ஆனா இங்க நாம பார்க்க வேண்டியது கமிஷன் அல்ல, ரிப்பீட் ஃபுட்ஃபால். ஒருவர் மொபைல் ரீசார்ஜ் செய்யறதுக்காக உங்க கடைக்கு வருவார். வந்தவர் சும்மா போகாம ஒரு தண்ணீர் பாட்டிலோ பிஸ்கட் பாக்கெட்டோ வாங்கிட்டு போவார். நீங்க உங்க கடைய வெறும் மளிகை கடைங்கிற நிலையில இருந்து அந்த பகுதியோட முக்கிய மையமா ஒரு நெய்பர்ஹுட் ஹப்பா உயர்த்துறீங்க. ஓ, எனக்கு இப்போ இது முழுமையா விளங்குது. இதனால தான் ஒரு மளிகை கடையோட சேர்த்து ஒரு பேக்கரியோ அல்லது ஃப்ரெஷ் ஜூஸ் கடையோ வச்சா லாபத்தை இரட்டிப்பாக்கும்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. ஒரு கஸ்டமர் மளிகை பொருள் வாங்க வரும்போது அதிகபட்சம் 5 நிமிஷம் செலவிடுவார். ஆனா அவர் ஒரு ஜூஸ் குடிக்கும்போதோ அல்லது பேக்கரியில டீ குடிக்கும்போதோ கடையில அதிக நேரம் செலவிடுறார். இதுதான் அந்த டுவெல் டைம். ஆமா, அதேதான். அவர் கடையில செலவிடுற நேரம் அதிகரிக்க அதிகரிக்க அவர் இன்னும் பல பொருட்களை பார்க்கறார், விற்பனையும் லாபமும் தானாகவே உயரும். கரெக்டா? 100க்கு 100 சரி. இதுதான் லாபத்தை இரட்டிப்பாக்குற அந்த மேஜிக் ஃபார்முலா. ஒரு வாடிக்கையாளரின் நேரத்தை உங்க கடைக்குள்ள எவ்வளவு ஆக்கப்பூர்வமா ஈர்க்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு சாதாரண வியாபாரியையும் ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோரையும் பிரிச்சு காட்டுது. வாவ், இப்ப அந்த முழு படமும் மிக தெளிவா தெரியுது. நாம இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஒரு சிறு கடை எப்படி 1 லட்சம் ரூபாய் லாபம் தர தொழில் மாடலா மாறுதுன்னு மிக சிறப்பா பார்த்தோம். தினமும் 20,000 ரூபாய் விற்பனை, அதுல 15% லாப வரம்பு. அப்புறம் அந்த லோக்கல் பிராண்டுகளோட லாபச்சூட்சமும். ஆமா, வாடிக்கையாளர்களின் உளவியலை புரிஞ்சுக்கிற தந்திரம் மற்றும் அந்த ஓட்டையான வாளி போடுற டெட் ஸ்டாக்கை தவிர்க்கிற எச்சரிக்கை, இவை எல்லாமே இணைந்துதான் இந்த இலக்கை சாத்தியமாக்குது. கண்டிப்பா.
இது எந்த ஒரு நடுத்தர வர்க்க மனிதருக்கும் சாத்தியப்படக்கூடிய ஒரு குறைந்த ஆபத்துள்ள அதிக தேவையுள்ள அருமையான திட்டம் தான் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. ஆமாங்க. இது வானத்திலிருந்து குதிச்ச மேஜிக் அல்ல. மிகச்சரியான திட்டமிடல், கடுமையான உழைப்பு, அப்புறம் வாடிக்கையாளர்களின் தேவையை உணர்ந்து செயல்படுற ஒரு நடைமுறை உண்மை. இந்த அலசலுக்கு பிறகு உங்க தெருமுனையில உள்ள மளிகை கடைய நீங்க நிச்சயம் வேற ஒரு புதிய பார்வையில பாப்பீங்கன்னு நம்புறோம். அங்கு நடப்பது வெறும் 10 ரூபாய் 20 ரூபாய் வியாபாரம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்கரம். உண்மை. ஆனா இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்யறதுக்கு முன் உங்கள ஒரு விஷயத்தை சிந்திக்க தூண்ட விரும்புறேன். ம். இன்னைக்கு தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவுல வளர்ந்துடுச்சு. வெறும் 10 நிமிஷத்துல பொருட்களை கொண்டு சேர்க்கிற ஆன்லைன் டெலிவரி ஆப்கள் அசுர வேகத்துல வளர்ந்துட்டு வருது. ஆமா, அது மிகப்பெரிய சவால் தான். இது உள்ளூர் கடைகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அந்த ஆப்கள் எவ்வளவு வேகமா பொருட்களை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் ஒரு இயந்திரத்தால மனிதர்களை பார்த்து வாஞ்சியா சிரிக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. என்ன சார், நேத்து உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்கிறான் அப்படின்னு உரிமையோட நலம் விசாரிக்க முடியாது. அது மனிதர்களால மட்டும்தான் முடியும். அதான் மாறி வரும் இந்த தொழில்நுட்ப உலகத்துல வெறும் பொருட்களை விற்பதை விட உங்க கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களோட நீங்க ஏற்படுத்துற அந்த ஆழமான தனிப்பட்ட மனித தொடர்புகள் தான் அந்த ஹியூமன் கனெக்ஷன். வருங்காலத்துல உங்க கடையை எந்த ஆன்லைன் ஆப்கள் கிட்ட இருந்தும் வீழ்ச்சி அடையாம காக்குற மிகப்பெரிய ஆயுதமா இருக்குமோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம். நன்றி.